ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு துவையல் தான் பார்க்க போறோம். இந்த துவையல் வந்து பிடிக்காதவங்களுக்குள்ளும் கண்டிப்பா வாழைத்தண்டு இது மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கங்க. பேன்ல ஆயில் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வாழைத்தண்ட நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதையும் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இன்கிரீடியன்ட் தான். வாழைத்தண்ட நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம், ஒரு பச்சை மிளகா, ஜிஞ்சர் வந்து ஒரு 2 ஜிஞ்சர், புளி எடுத்துக்கணும். புளி வந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க. கொஞ்சமா எடுத்துக்கங்க. இதுதான் வந்து இந்த 4 இன்கிரீடியன்ட் தான் ஆட் பண்ண போறோம். இது உண்மையா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து சாப்பாடுல வந்துட்டு நெய்யி, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கூட ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு கூட நம்ம குடுக்கலாம். வாழைத்தண்டு பிடிக்காதவங்க கூட இது வந்து ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க துவையல. இது கண்டிப்பா நீங்க வந்துட்டு செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதில வந்து லைட்டா சால்ட் போட்டு மிக்ஸில போட்டு அரைச்சுடுங்க. அவ்வளோதான். துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.